நமது பௌர்ணமி திருநாளில் திருவுடையம்மன், வடிவுடையம்மன், கொடியுடையம்மன் 3 தேவியரையும் தரிசிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இங்க வந்திருக்கிறேன். தமிழகத்திற்கு நல்லது நடக்க வேண்டும், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். இங்கே வேட்பாளராக நின்ற நானும் தம்பி அஸ்வினும் வந்திருக்கோம். எங்களுக்கும் வெற்றியை அம்மன் தர வேண்டும். மயிலாப்பூர்லையும் ஆவடியிலையும் அதே மாதிரி தமிழகம் முழுவதும் வெற்றி பெறணும். தமிழகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும். இறைவனை நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இன்று எல்லாருமே போட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். பெண்கள் முக்கியமா பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பெண்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் கிடைக்க வேண்டும். எப்படி 18 மாநிலங்களில் பாஜக ஆளுகின்ற மாநிலங்களில் டபுள் என்ஜின் கவர்மெண்ட் மாதிரி மத்திய மாநில அரசுகள் இணைந்து பணியாற்றுகிறதோ அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வந்து மரியாதைக்குரிய மோடி அவர்களும் தமிழக முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தமிழக மக்களுக்கு இணைந்து நல்லவற்றை செய்ய வேண்டும். அதற்கு 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தமிழக மக்கள் அருள்வார்கள் என்று எனக்கு நன்றி. மற்ற கட்சிகள் அப்படிதான் சொல்வாங்க. ஆனா நீங்களே சொல்றீங்க 4 கருத்து கணிப்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு. ஒரு மாதிரியா இருக்கான்னு எனக்கு தெரியல. அதனால நான் ஏற்கனவே சொன்னது எக்ஸிட் போல்ஸ் ஆர் நாட் எக்ஸாக்ட் போல்ஸ். அதனால அதுக்கு நம்ம உண்மையான தீர்ப்பு வர வரைக்கும் நம்ம காத்திருப்போம். அதனால ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரி வர கருத்து கணிப்புகளை நம்ம இப்போ அதுக்கு பத்தி கருத்து சொல்ல வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஒன்றை பார்க்கணும். உலக அரங்குல ஒரு போர் நடந்து கொண்டு இருக்கிறது, உலகத்துல ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டு இருக்கிறது. நீங்க பெட்ரோல் டீசல் விலையை நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு அதே மாதிரி வீட்டு சிலிண்டரை பாத்தீங்கன்னா அதுல எந்த விதத்திலும் ஏற்றத்தை கொடுக்கல. பெட்ரோல் டீசல் விலை பல மடங்கு எல்லா நாடுகளிலும் ஏற்றம் கண்டுவிட்டது. நம்ம நாட்டு மக்கள் மீது அந்த பளுவை சுமத்தக்கூடாது என்று பொருளாதார ரீதியாக எவ்வளவோ முயற்சிகளை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் செய்து கொண்டிருக்கிறார். அதனால இது தற்காலிகமாக ஒரு ஏற்றம் தான். நிச்சயமாக பாரத பிரதமர் மக்கள் மீது எந்த பளுவையும் ஏற்ற மாட்டார். அதுக்கு உதாரணம் உலக நாடுகள் எல்லா இடங்களிலும் எண்ணெய் நாடுகள்ல போர் நடந்து கொண்டிருக்கிறதுனால பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெட்ரோல் டீசல் விலை ஏற்றப்படாமல் இருப்பது நமது மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் ஒரு நிர்வாக திறமை என்பதை நாம் தெரிவித்தோம். இல்ல அதுக்கு எந்த நேரத்துல போர் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த போரின் தாக்கம் எப்போ இருக்கும், இது எல்லாம் நம்ம சிந்திக்கணும். அதனால நம்ம பாதுகாப்பாக இந்த நாட்டை வைத்திருக்கிறார் என்பதை நம்ம